கூகுள் நம்மளுக்கு எப்படி இவ்வளவையும் ஃப்ரீயா தராங்க அப்படின்னு யாராவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டுமே வச்சு பெருசா டெவலப் ஆயிட முடியும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம லோக்கல் டிவி சேனல்ஸை விட யாராவது டெவலப் ஆயிட முடியும். மணி மேக் பண்ணலன்னா இவ்வளோ விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியாது, ஃப்ரீயாகவும் கொடுக்க முடியாது. எப்படி தான் அவங்க மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் இட்ஸ் கம்ஸ் எத்தனை பேர் இதில் யூடியூப் பார்க்குறேன்? எல்லாருமே யூடியூப் பார்க்குறல. எத்தனை பேருக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு? எத்தனை பேர் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுற? எத்தனை பேர் கூகுள் சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணுற? எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ல. நீ ஜிமெயில் யூஸ் பண்ணலன்னா யாஹூ மெயில், ஹாட் மெயில், ஏதோ ஒரு மெயில் யூஸ் பண்ணுற, சரியா? இல்லைன்னா நாம இந்த மாதிரி யூடியூப் யூஸ் பண்ணுறோம், ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம், கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறோம், கூகுள் சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணுறோம், கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறோம், சரியா? இவ்வளவே உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். நீ எங்கேயாவது உனக்கு காசு கொடுத்துருக்க? யோசிச்சு பாரு. இன்னைக்கு கூகுள் அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவ்வளோ பெருசா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி. நாம இதுக்கு எங்கேயாவது யாராவது காசு கொடுத்துருக்கோமா? யூடியூப்ல உட்காந்து அவ்வளோ மணி நேரம் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து வீடியோ பார்க்குறோம், படம் பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், காமெடி பார்க்குறோம், அவ்வளோ விஷயங்களை நாம அதில் என்டர்டைன் பண்றோம். நாம எங்கேயாவது யூடியூப்க்கு காசு கொடுக்குறோமா? யூடியூப் பிரீமியம் தனி, நான் அதை பத்தி சொல்ல வரல. எல்லாம் இங்க இருக்க எத்தனை பேர் யூடியூப் பிரீமியம்ல இருக்கீங்க? யாரும் இல்ல. அப்ப நம்ம யாரும் காசு கொடுக்காம சும்மா தான் அதை பார்க்குறோம், இல்லையா? இவ்வளவையும் ஃப்ரீயா கொடுத்தா எப்படியா கம்பெனி ரன் பண்றது? இந்நேரம் கம்பெனியை ஷட்டரை சாத்திட்டு ஓடி இருக்கணும்ல. கண்டிப்பா கம்பெனி திவால் தான் ஆயிருக்கும். இத்தனை பேருக்கு ஃப்ரீயா கொடுத்தா எங்க போறது? அப்புறம் எப்படி அவங்க கம்பெனி இவ்வளவு பெருசா டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க? இவ்வளவு சர்வீஸையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, கூகுள் சைட்டு, கூகுள் ஃபார்ம்ஸ்னு, கூகுள் மேப்னு பின்னாடி எவ்வளவோ இருக்கு. எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம எதுக்குமே காசு கொடுக்கல. அப்புறம் எப்படி கூகுள் இவ்வளவு மணி மேக் பண்ணுது? இல்ல நாம எங்கேயாவது நம்மளுக்கு தெரியாம கூகுளுக்கு காசு கொடுக்குறோமோ? எனி ஐடியா? யாராவது இதை யோசிச்சிருக்கியா? கூகுள் நம்மளுக்கு எப்படி இவ்வளவையும் ஃப்ரீயா தராங்க அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கியா? அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா கூகுளுக்கு கிடைக்கிற ரெவென்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம நினைக்கிற அளவுக்கான பெரிய ரெவென்யூவை அட்வர்டைஸ்மெண்ட் கூகுளுக்கு கொடுக்கறது கிடையாது. அது ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான் கூகுளை பொறுத்த முடியும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டுமே வச்சு பெருசா டெவலப் ஆயிட முடியும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம லோக்கல் டிவி சேனல்ஸை விட யாராவது டெவலப் ஆயிட முடியுமா? 10 நிமிஷம் எபிசோடுக்கு 40 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே ஓடுது. நம்மளுக்கே தெரியும், வெறும் 10 நிமிஷம் தான் அந்த எபிசோடு, அதுக்கு 40 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ கடைசியில் பார்த்தா 1 மணி நேரம் அந்த எபிசோடு ஓட்டியிருக்காங்க. இதை விட ரெவன்யூ வேற யாராலும் ஜென்ரேட் பண்ணிட முடியும்? கூகுளில் வெறும் 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 6 செகண்ட்ஸ்ல நீங்க ஸ்கிப் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்துருது. அப்போ எப்படி அவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்? திங்க் நவ். அப்போ கூகுளுக்கு நேரா நாம காசு கொடுக்கல, ஆனா ஏதோ ஒரு விதத்துல கூகுள் மணி மேக் பண்ணுது, கரெக்டா? மணி மேக் பண்ணலன்னா இவ்வளவு விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியாது, ஃப்ரீயாகவும் கொடுக்க முடியாது. எப்படிதான் அவங்க மணி மேக் பண்றாங்க அப்படின்னா தேர் இட்ஸ் கம்ஸ் டேட்டா அனாலிசிஸ். நாம கூகுள்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயம் மூலமாகவும் கூகுள் நம்மளை பத்தின டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. நீங்க ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ற ஒவ்வொரு போஸ்ட், ஒவ்வொரு கமாண்ட், ஒவ்வொரு சின்ன சின்ன கொட்டேஷன் மூலமாகவும், ஈவன் இன்க்ளூடிங் எமோஜிஸ், ஒவ்வொரு எமோஜிஸ் மூலமாகவும் நம்மளை பத்தின நம்மளுக்கே தெரியாத இன்ஃபர்மேஷனை கூகுளுக்கும் ஃபேஸ்புக்குக்கும், ஃபேஸ்புக்னு சொல்லக்கூடாது, மீட்டான்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஸோ மீட்டா கிட்ட தான் அந்த டேட்டா ஸ்டோரேஜ் போகுது. கூகுளோட தாய் நிறுவனம் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க கிட்ட தான் அந்த டேட்டா ஸ்டோரேஜ் போகுது. நம்மளுக்கே தெரியாம நாம அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட் எப்படி மாறப்போகுது, நாம எல்லாம் என்ன ப்ரிஃபர் பண்ண போறோம்? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? நம்ம சும்மா ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டு இருப்போம், ஜஸ்ட் கூகுள் எடுத்து நீ ஏதோ ஒரு சர்ச் பண்ணா நீ பேசின ப்ராடக்ட் அங்கே அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? யூடியூப்ல அது மட்டும் அந்த ஒரு வீடியோவே உங்ககிட்ட வந்திருக்காது. ஏதோ ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மூவி ட்ரைலரா இருக்கலாம். நீங்க ஃப்ரெண்டு கிட்ட அப்பதான் பேசிட்டு இருப்பீங்க, ஆனா டக்குன்னு எடுத்து யூடியூப் ஓபன் பண்ணா நீங்க பேசின அந்த மூவியோட அட்வர்டைஸ்மெண்ட் அங்க இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எப்படி வந்தது? உங்களை விட உங்களை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கிறதுனுடைய விளைவு. இந்த நிமிஷம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து சேருங்கிறத உங்களுக்கு முன்னாடியே கூகுள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் வாட் த ரியாலிட்டி.
சார் அது எப்படி சார் கூகுள் ஐடென்டிஃபை பண்ணும்? கூகுள் என்ன கடவுளா? அடுத்தவன் வந்து என்கிட்ட என்ன சொல்ல போறான்னு சொல்றதுக்கு? அப்படி கிடையாது. எவ்ரிதிங் ஒர்க் அண்டர் அல்காரிதம்ஸ். சரியா, நான் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்குள்ள போல, பட் ஒரு சிம்பிள் கான்செப்டுவலா நான் சொல்றேன். சரியா, நானும் இங்க இருக்க இவரும் ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் 2 பேர் எப்பயுமே கண்டினியூஸாக ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறோம், இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம். ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் எங்களுக்குள்ள தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், கூகுள் எப்படி அந்த அல்காரிதம் ஃபைன் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், ஸோ எங்களுக்குள்ள நல்ல பாண்ட்வித் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. செகண்ட் ட்ரிகர், இவர் கூகுளில் எதை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காருங்கிறது கூகுளுக்கு தெரியும். எந்த ப்ராடக்ட் அதிகமாக தேடினாரு, எந்த மூவியை ரீசெண்டாக பார்த்தாரு, எதை அவர் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்காரு, இல்லை ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காருன்னு கூகுளுக்கு தெரியும். ஓகேயா? அவரை பற்றியும் தெரியும், என்னை பற்றி தெரியாது. இப்போ நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போ அடுத்த நாள் அவர் என்ன செய்வார்? அதை பற்றி என்கிட்ட வந்து சொல்லுவார், என்கிட்ட வந்து பேசுவார். ஆமா இல்ல? நீங்கள் டிவியில் ஒரு சீரியல் பார்க்குறீங்க, அந்த சீரியலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுறீங்கல்ல, அந்த சீரியல் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டாக்கா போயிடுச்சு. ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாமல் எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் அதை பற்றி என்கிட்ட வந்து பேசுவார். அப்போ கூகுளுக்கு தெரியும் இவர் இதை பற்றி சர்ச் பண்ணியிருக்காரு, அடுத்து இந்த நாள் இவரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை பற்றி இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுவார். புரியுதா? அப்போ அதே விஷயத்த நானும் தேடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரே மாதிரி இனம் இனத்தோடு தான் சேரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவர் என்ன தேடுறாரோ அதே மாதிரி விஷயத்த நானும் தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் கூகுள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை என்கிட்ட கொடுக்குது. எகெயின் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கல, டேட்டாவை கம்பெனிக்கு சேல்ஸ் பண்றாங்க. இப்போ அவர் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சர்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மொபைல் ஃபோனை பத்தி அவர் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு, சரிங்களா? அந்த மொபைல் ஃபோன் பத்தி நாளைக்கு அவர் என்கிட்ட சொல்லுவார். அங்க ஒரு தம்பி சொன்னார் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலி கூகுள் ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணல, கூகுள் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கும். உடனே அமேசான் கிட்ட கான்ட்ராக்ட் பேசும். இந்த பாருங்க, உங்க ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய ஒரு நபரோட டேட்டா என்கிட்ட இருக்கு, நான் அந்த டேட்டாவை உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா உங்க ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் அங்க பேஸ் பண்றேன். சரியா? எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு அமௌண்ட். Again, they are not dealing with product or services, they are dealing with information or data what they collect. இப்படிதான் ஆக்சுவலா கூகுள் மணி மேக் பண்ணுது. எல்லாமே நம்மளோட டேட்டாஸ், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க ஃபேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பொழுது உங்களை பத்தின மோர் தென் 180 டேட்டா பாயிண்ட்ஸை ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ணிடும். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நீங்க ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப உங்களை பத்தின 180+ இன்ஃபர்மேஷனை ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்க, என்ன சிம் யூஸ் பண்றீங்க, உங்க ஏஜ் குரூப் என்ன, உங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, கலர் என்ன, நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருன்னு ஒவ்வொன்றுமே டேட்டா பாயிண்ட். அது எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட டேட்டாஸ்னா அவங்களோட சோர்ஸ். அந்த டேட்டாங்கிறத நம்ம எத்தனை பேர் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சு பயன்படுத்தினோம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த டேட்டாவோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்ட கம்பெனிஸ் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்காங்க. நாம இதெல்லாம் தெரியாமலே நம்மளுக்கு கண்மூடித்தனமா அவங்களுக்கு எல்லாருக்கும் டேட்டா ஃப்ரீயாக கொடுக்கும்.